நேற்று இந்த வெத்து வேட்டை விஜய் கும்பல் மீண்டும் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது வேட்பாளர் தேர்வுக்காக விருப்ப மனு வாங்குறங்கிற பேரில் தவக்கா பனையூர் ஆஃபீஸுக்கு ஏகப்பட்ட தற்குறிகளை வர வச்சு புஷி ஆனந்து கும்மி அடிச்சிருக்கிறாரு. இந்த கும்மி அங்கே இருக்கிற லோக்கல் பனையூர் வாசிகளை செமத்தியாக காண்டாக்கி இருக்குது. எங்களுக்கு வேற வழி தெரியலைங்க. அடுத்த தடவை இதே மாதிரி பண்ணுனாங்கன்னா கல்லை விட்டு அடிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. இந்த தற்குறியான்களில் 4 தற்குறியானுங்க மண்டையாவது அடுத்த தடவை நாங்கள் பொழக்கலனா என்னன்னு கேளுங்க அப்படின்னு அங்கே லோக்கல் பனையூர் பங்களாவாசிகள் ஏகப்பட்ட பேர் டென்ஷன் ஆகிருக்கிறாங்க. அந்த கன்றாவியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவங்க காண்டு எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா ஒரு மாதிரி புஷி ஆனந்தியே பயப்பட வச்சிருக்குது. அப்படியே தற்குறிகளா நீங்கள் ஆணியே பிடுங்க வேண்டாம். இனிமேல் எவனாவது ஃபார்மு வாங்குறேன் ஜாமு வாங்குறேன்னு அந்த பக்கம் வந்தீங்க நடக்கிறதே வேற. அவங்க என்ன உங்கள் மண்டையை உடைக்கிறது? நான் 4 தற்குறிகளோட மண்டையாவது பொழக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சில் புஷி ஆனந்து நேற்று கண்டித்து அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறாப்புல. இதில் இருக்கிற இன்ன பிற விஷயங்களை பேசி நாம இன்பம் அடைகிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏண்டா நாம துபாயில் இருந்த இருப்புக்கு இதெல்லாம் தேவையாடாங்கிறீங்களா? அட இதெல்லாம் வராது வந்த வாய்ப்புங்க. வரலாற்றில் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்குமாங்கிறதெல்லாம் சந்தேகம்தான். இந்த மாதிரியான ஒரு ஸ்டார் காம்பினேஷன் இனிமேல் தமிழ்நாடு அரசியலில் அமையுமாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய டவுட்டுக்குரிய விஷயம்தான். அனில்னா மாதிரியான கொடூர தலைவன், அதே நேரம் அந்த பக்கம் கோமாளி தொண்டனுங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன் இனிமேல் அமையுமா என்ன? வாய்ப்பு இருக்குதா என்ன? அதனால கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திடுவோம், முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிடுவோங்கிறேன். ரைட். நேற்று பனையூரில் என்னென்ன கூத்தெல்லாம் நடந்ததுங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி காரி துப்பிட்டோ இல்லை நம்மட்டு சிரிச்சிட்டோ கடந்து போயிருப்பீங்க. அதனால் அதை விலைக்கு சொல்கிறதுலையெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லை. அந்த அளவுக்கு அது ஒர்த்தான விஷயமும் கிடையாது. அதில் இருக்கிற இன்னொரு விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவான். அதாவது இந்த நேற்று நடந்த பனையூர் கொடூர சம்பவம் சம்பந்தமாக சில பேர் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதாவது நேற்று அங்கே போனவங்க அத்தனை பேரும் எம்எல்ஏ சீட்டு கேட்டு போனவங்க கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் அவங்க தற்குறிகள் கிடையாது. அவங்க எதுக்காக அங்கே போயிருக்கிறாங்கன்னா அங்கே அவ்வளவு கூட்டம் எதுக்காக வந்திருக்குதுன்னா விஜய் அங்கே வருவாருன்னு எதிர்பார்த்து ஏகப்பட்ட பேர் அவங்க வந்திருக்கிறாங்க. விஜயை பார்த்துட்டு அப்படியே 100 ரூபா தானே ஒரு ஃபார்மையும் வாங்கிட்டு வந்துடுவான் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அங்கே போயிருக்கிறாங்க. அவங்களுடைய முதன்மையான நோக்கம்ங்கிறது விஜயை பார்க்கறது தான். அதுக்காக தான் அங்கே அத்தனை கூட்டம் கூடியிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் அறியாமையின் உச்சம், அரசியல் அறியாமையின் உச்சம்ங்கிறேன். அதாவது இங்கு நேற்று அங்கே போனவங்கெல்லாம் யாருன்னா விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள். அவங்களுக்கு நம்ம எல்லாத்தோட தெளிவாக தெரியும் விஜய் யார், அவருடைய கேரக்டர் என்னங்கிறது. விஜய் எல்லாம் அங்கே வரமாட்டாப்புல, விஜய் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது நம்ம எல்லாத்தோட அவங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே போன தற்குறியானுங்களுக்கு தெளிவாக தெரியும் விஜய் அங்கே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அவர் அங்கே பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுன்னு தெரிஞ்சுதான் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசிகர் மன்ற நிர்வாகிகள். ஏற்கனவே இத்தனை வருஷம் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து நிர்வாகியாக இருந்து விஜயை எத்தனை தடவை நேரில் பார்த்துருக்கிறோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே. அதுக்கு எத்தனை தடவை வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்கிறதெல்லாம் நம்மளை விட அவங்களுக்கு தெளிவாக தெரியும் தானே. அதிகபட்சமாக ஒரு தடவை எப்பயாவது போய் விஜய்கிட்ட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து வந்திருப்பாங்க. அதை அவங்க ஆஃபீஸில் மாட்டி வச்சுருப்பாங்க. மேக்சிமம் அதெல்லாம் குரூப் ஃபோட்டோவாக தான் இருக்கும், அவ்வளவுதான். அதை தாண்டியெல்லாம் விஜயை அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் விஜய் அவ்வளவு எளிதில் தரிசனம் தரமாட்டாருங்கிறதுலாம் நம்ம எல்லாத்தோட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அந்த பக்கம் அனிலுக்கும் தெரியும். அதனால தான் அவர் தெம்பா பேசுகிறாரு. விஜய் வெளியே வா, விஜய் வெளியே வான்னு என்னை பார்த்து கூவுறாங்க. நான்லாம் வரமாட்டேன், எனக்காக கூமுட்டை கூந்தலானுங்க வெளியில் வருவானுங்க, அவனுங்க ஓட்டையாக குத்தி தள்ளுவானுங்க, நான் போய் கோட்டையில் கொடியேற்றுவேன் அப்படின்னு அந்த பக்கம் அனில் தெம்பா பேசுகிறதெல்லாம் இவனுடைய கூமுட்டத்தனத்தின் மேலேயும் இவனுடைய தற்குறித்தனத்தின் மேலேயும் அவருக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான். நாம் தரிசனம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஓட்டு நமக்கு தாங்கிறது விஜய்க்கு தெளிவாக தெரியும். அதே தான் இவனுங்களுக்கா விஜய் அங்கே வரமாட்டாருங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியும். இதையெல்லாம் தாண்டி நேற்று எதுக்கு அத்தனை பேர் அங்கே போனானுங்கன்னா எல்லாம் வெட்டி பந்தாவுக்கு தான், லோக்கலில் ஒரு மாதிரி சீன் போடுறதுக்காக தான். இங்கே கடைமட்ட அணில்கள் இருப்பானுங்கள்ல, பீத்த அணில்கள், அவனுங்கள்ட்ட நாங்கள்லாம் மூத்த அணில்களாக்கா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தான். பார்த்தியா விஜய் கட்சியில் வேட்பாளராக சீட்டு கேட்டிருக்கிறேன், எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிறேன், நான் எம்புட்டு கெத்து தெரியுமா அப்படின்னு பீத்திக்கிறதுக்காக தான். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறது, அந்த பக்கம் இன்ஸ்டாகிராமில் 1-2 வீடியோக்களை இறக்கி விடுறது, ட்விட்டரில் போய் எதையாவது பேசி சலம்புறதுன்னு இதுக்கெல்லாம் அது ஆகும்ல. நீங்கள் அந்த பக்கம் ஃபேஸ்புக் பக்கம் போய் பாருங்கள்.
ஏற்கனவே ஏகப்பட்ட அணில்கள் இதோட நிற்கிறானுங்க, அந்த வேட்புமனுவோட நிற்கிறானுங்க. பார்த்தியா என் பேர் போட்டிருக்குது, தொகுதியெல்லாம் போட்டிருக்குது, எம்எல்ஏ சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கெத்தாக்கா. உன்ன மாதிரி கடைஞ்செடுத்த தற்கூரி அணில் கிடையாது, நீ எல்லாம் பீத் அணிலாம் நான் கொஞ்சம் மூத்த அணிலாக்கேன் அப்படின்னு கெத்து காட்டுறதுக்காக தான், அவ்வளவுதான். அது இல்லாமல் இதில் எத்தனை பேர்த்துக்கு 10,000 ரூபா கொடுக்கணும், அந்த மனுவை திருப்பி கொடுக்கும்போது அந்த அப்ளிகேஷனை திருப்பி சப்மிட் பண்ணும்போது 10,000 ரூபா பணத்தையும் வச்சு கொடுக்கணுங்கிறதுலாம் அவங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியுங்கிறத ஒரு மாதிரி டவுட்டு தான். அதிகபட்சமாக இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு சலம்புறது, அப்படி சோசியல் மீடியா பக்கம் லைட்டாக கெத்து காட்டுறது, உள்ளூரில் எம்எல்ஏ சீட்டு கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆளாக்கேன் அப்படின்னு பீத்திக்கிட்டு தெரியறது, இந்த நோக்கத்துக்காக தான் இவங்க அங்கே போயிருக்கிறாங்களே தவிர விஜயை பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாத்த விட அவனுங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன விஜயோட யோகிதை என்னங்கிறது அவனுங்களுக்கு தெரியாதான் என்ன, அவனுக்கு தத்திகள் தான், தற்கூரிகள் தான். அதுக்காக இந்த உண்மையெல்லாம் தெரியாத அளவுக்கு கும்பிட்டானுங்க கிடையாது, அவ்வளோதான். மற்றபடி அந்த பக்கம் இன்ஸ்டாகிராம் உட்பட இன்னும் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் அணில்கள் ஒரு மாதிரி வெறி ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறானுங்க. நம்மளை நோக்கியெல்லாம் ஒரு கேள்வியை அறிவுபூர்வமாக கேட்குறதா கேட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதாவது என்னங்கிறானுங்கன்னா, வாங்கடா எவன் வேண்டாம் எங்கள் தளபதிக்கு 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு பேசுவேன், எல்லாம் வாங்கடா, வரிசையாக வாங்கடா, பாருங்கடா கூட்டத்தை. எவன்டா சொன்னது 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு எங்ககிட்ட ஆள் இல்லையா, எங்கள் அண்ணன் தளபதி விஜய்கிட்ட ஆள் இல்லையா, என்னடா டே பாடுற கூட்டத்தை. ஒரு தொகுதிக்கு 234 கேண்டிடேட் போடணும்னாலும் எங்களால் முடியும்டா, எங்கள் அண்ணனால் முடியும்டா, நாங்கள் எவ்வளோ கெத்து தெரியுமா, யாரா தற்கூரிய, நீங்கள் தான்டா தற்கூரிய அப்படின்னு சிரிக்காமல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களெல்லாம் பார்த்து சிரிக்கிறதா அழுகுறதா, அப்படியே சிரித்தாலும் எதில் சிரிக்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. டே தத்திகளா, தற்குறி முண்டங்களா, உங்களை ஏன் தற்குறிங்கிறோம்னா, கூமுட்டைங்கிறோம்னா, கூமுட்டை கூட்டம்னு சொல்கிறோம்னா இதனால தான். இதில் தற்குறின்னு சொன்னால் உங்களுக்கு கோவ கூந்தல் வேற வருது. என்னன்னு தெரியுமா, வேட்பாளர்னா என்னன்னு தெரியுமா, இந்த யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டா அவன் வேட்பாளர் ஆயிடுவானா, அவன் ஒர்த்து பீஸ் ஆயிடுவானா, ஏதாவது தெரியுமாடா? உங்களோடையெல்லாம் மல்லு கட்டுறது நினச்சா சத்தியமாக எனக்கு தான் கேவலமாக இருக்குது. மல்லு கட்டுறது கூட ஒரு சின்னதாக தகுதி இருக்கணும், நீங்கள்லாம் அந்த அளவுக்கு கூட ஒர்த்து பீஸு கிடையாது. தத்தி தற்குறிங்கிறதுக்கு டிக்ஷனரியில் விஜய் ரசிகர்கள்னு அர்த்தத்தை மாற்றிடலாம், அந்த லெவலுக்கு தான் இருக்குது இவனுக்கு அறிவு. வேட்பாளர்னா என்னன்னு தெரியுமா, லோக்கெல்லாம் இவங்களுக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கணும், இருக்குதான்னு தெரியணும், அவனுக்கு பேர் தான் வேட்பாளர். அந்த மூஞ்சியை லோக்கலில் காட்டினா எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்களா, அந்த மூஞ்சிக்கு லோக்கலில் சின்னதாக ரொம்ப சின்னதாவது ஏதாவது மரியாதை இருக்குதா, விஜய்க்கு விழற ஓட்டை விட கூடுதலாக இந்த மூஞ்சியை காட்டினா ஒரு 10% ஓட்டாவது விழுமா அப்படின்னு எத்தனை மூஞ்சி அந்த கட்சியில் இருக்குதுங்கிறது தான் கேள்வி. அவங்களுக்கு பேர் தான் வேட்பாளர். சும்மா யாரோ ரோட்டில் போகிறவங்களை கூட்டு வந்து நிறுத்துறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதை எல்லாரும் செய்வாங்க. சீமான் 234 தொகுதியிலையும் எலெக்ஷன்லேருந்து கேண்டிடேட் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த வெத்து வேட்டு விஜயால 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட முடியுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? உங்களை மாதிரி என்ன தற்கூரிகளை? கேண்டிடேட்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குதுடா. சும்மா விஜய் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றணுன்னெல்லாம் கேண்டிடேட் ஆக முடியாது. விஜய் படம் வரும்போது அந்த ஸ்கிரீன் முன்னாடி போய் ஆடிட்டாங்கிறதுக்காகவே அவனெல்லாம் கேண்டிடேட் ஆக முடியாது. கேண்டிடேட்னா அவனுக்கு லோக்கலில் ஒரு வேல்யூ இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் அவன் ஒரு மரியாதையை சம்பாரித்து வச்சுருக்கணும், இல்லைனா மதிப்பை சம்பாரித்து வச்சுருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். விஜய்க்கு விழற ஓட்டை விட ஒரு 10% ஓட்டாவது கூடுதலாக விழும்னா அவனுக்கு பேர் தான் கேண்டிடேட்டு. இந்த இன்னைக்கு போயிருக்காங்களா இந்த மூஞ்சிக்கெல்லாம் ஒத்த ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுமா? விஜய்க்கு என்ன விழுமோ அதுதான் விடும், அதுக்கு பேர் கேண்டிடேட்டா? அதுக்கு எருமாட்டை கூட கொண்டு போய் நிப்பாட்டிட்டு போகலாம். என்னடா பேசுறீங்க, என்னத்தை சொல்கிறது? திரும்பவும் சொல்கிறேன், உங்களோடையெல்லாம் மல்லு கட்டுறது நினச்சா கேவலமாக தான் இருக்குது. இந்த நூற்றாண்டின் ஆகச்சிறந்த கேவலம்ங்கிறதே நீங்களே இந்த வெத்து வேட்டு கட்சியும் தான் வச்சுக்கோங்க. தத்திகளா, இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டு தொலைங்க. அதாவது போன வருஷம் இதே பிப்ரவரி மாதம் நம்மூர் மீடியாக்கள்லாம் என்ன பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா, அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறார் விஜய் அப்படின்னு மீடியாக்கள்லாம் உருட்டி தள்ளிக்கிட்டு இருந்தது. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் பின்னாடி நடக்கிறதா ஏகப்பட்ட பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் கூடவே இன்னொரு விஷயமும் பேசப்பட்டுச்சு. அதாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் வைக்கிற டிமாண்ட் என்னன்னா 117 சீட்டு கேட்குறாரு, ப்ளஸ் 2.5 வருஷம் சிஎம் பதவி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரியே அப்போ பேசினாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. பின்னாடி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்ததா, விஜய் இந்த மாதிரி டிமாண்ட் வச்சாரா என்னன்னு நமக்கு தெரியாது. போன வருஷம் இப்படி ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது, உங்களுக்கும் தெரியும்.
அந்த சமயத்தில் அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வெளிப்படையாக என்ன கமெண்ட் அடித்தாங்கன்னா, விஜய் 117 சீட்டு கேட்கறதெல்லாம் அப்புறம் நாங்கள் அதை கொடுக்குறோமா இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம். முதல்ல விஜய்கிட்ட வெறும் 17 பேர் இருக்கிறாங்களா வேட்பாளர்களா? 17 மூஞ்சிகளை காட்ட சொல்லுங்க விஜய. அதுக்கப்புறம் 117 பற்றியெல்லாம் பேசலாம். 17 பேர் கூட அவர்கிட்ட கிடையாது, 3 பேரே முழுசாக கிடையாது. இவருக்கு 117 சீட்டு நொட்டணுமா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக உண்மையில் இது நடந்திருந்தா இப்படி ஏடிஎம்கே காரங்க அடித்த இந்த கமெண்ட்டை தான் எடப்பாடியார் விஜயோட மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே இது நடந்திருந்தா தெளிவாக எடப்பாடியார் சொல்லியிருப்பாரு, விஜய் சார் நீங்கள் என்ன வேணும்னாலும் நினச்சிக்கலாம், என்ன வேணும்னாலும் பேசிக்கலாம், எவ்வளவு சீட்டு வேணும்னாலும் கேட்கலாம், அதெல்லாம் உங்கள் உரிமை, உங்கள் விருப்பம். ஆனால் 117 வேணும்னு கேட்குறீங்களா? வெறும் 17க்கு கேண்டிடேட்டை காட்டுங்க, அந்த மூஞ்சிகளை எங்கள் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்க, அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவான். 117லாம் அப்புறம் வெறும் 17 பேர்த்த கூட்டு வந்து காட்டுங்க, என் வேட்பாளர்கள் இவங்க தான், இந்தந்த தொகுதியில் நிப்பாட்டினா இவங்களையெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு 17 பேரை கொண்டு வந்து காட்டுங்க மிஸ்டர் விஜய், அதுக்கப்புறம் பேசுவான் அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக பேசிய விஜயை விரட்டி விட்டுருப்பாப்புல. உண்மையிலேயே விஜய் இப்படி ஒரு டிமாண்டை வச்சிருந்தா அந்த பக்கம் எடப்பாடியார் இதைத்தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த தத்திகள் மாதிரி எடப்பாடியாருக்கும் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாதா? அந்த கட்சியில் ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரே மூஞ்சி இந்த விஜய் மூஞ்சி தான். இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த, இன்னும் பிற லகுட பாண்டிகளெல்லாம் எந்த தொகுதியில் கொண்டு போய் நிப்பாட்டினா ஒரு 10% ஓட்டு கூட வரும் சொல்லுங்க. அண்ட் அனில் நீங்களே சொல்லுங்கடா, இந்த ஆதவ் அர்ஜுனாவை இந்த தொகுதியில் நிப்பாட்டினா அவருக்காகவே இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. இதுக்காகன்னு ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு ஓட்டு விஜய்க்கு விழுகிற ஓட்டையும் தாண்டி ஆதவ் அர்ஜுனாவுக்கு விழும் இந்த தொகுதியில் நிப்பாட்டினா அப்படின்னு எந்த தொகுதியாவது சொல்லுங்க, எதையாவது சொல்லுங்க பார்ப்போம், ஒரு காரணத்தை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விழுற ஓட்டை தாண்டி விழாது. இதுதான் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ். அப்படி விஜய்க்கு விழுற ஓட்டையும் தாண்டி ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்களுக்கு பேர் தான் வேட்பாளர். இதெல்லாம் என்னத்தை சொல்றது? பொதுவாக ஓட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரே லாஜிக் தான். ஒரு 70% தான் ஒட்டு மொத்தமாக போல் ஆகிற ஓட்டில் ஒரு 70% வரைக்கும் தான் கட்சி, தலைவர், சின்னம், அப்புறம் இன்ன பிற விஷயங்கள், கொள்கை, கோட்பாடு, இந்த மாதிரி நலத்திட்டங்கள், இது எல்லாத்துக்கும் விழுகிறது ஒரு 70% தான். அதிகபட்சமாக 80% வரைக்கும் இதுக்காக விழலாம். அதை தாண்டி ஒரு 20% ஓட்டுங்கிறது லோக்கல் ஆளோட செல்வாக்கில் தான். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது லோக்கல் ஆளுடைய பவர் என்னங்கிறத பொறுத்து தான். எல்லா கட்சிக்கும் இதே லாஜிக் தான். அதனால தான் வேட்பாளர் தேர்வில் எல்லா கட்சியும் அவ்வளவு ஃபோக்கஸ்டாக இருக்கிறத. இவருக்கு சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்தா ஒர்த்தா இல்லையா, கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு அவ்வளவு அலசி ஆராயிறதெல்லாம் அந்த மூஞ்சிக்கு லோக்கலில் என்ன மதிப்பு இருக்கிறதுங்கிறதுக்காக தான். அந்த மூஞ்சி தேருமா தேராதா, இந்த மூஞ்சி போய் நம்ம கட்சி பேரையும் கெடுத்துருமா, டோட்டலாக எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுமான்னு எல்லா கட்சியும் மண்டையை பிச்சுக்கிறதெல்லாம் அந்த மூஞ்சி தான் அங்கே கடைசியாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்குங்கிறதுனால தான். இதெல்லாம் தெரிஞ்ச பேசினேன், தெரியலன்னா பொத்து நாப்பில் இருக்கணும். உங்கள் தற்கூரித்தனத்தை காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இல்லை காட்டுங்க, இல்லைனாலும் எங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் போயிடான், காட்டுங்க. அதே மாதிரியே இப்படி ஏகப்பட்ட பேர் போய் ஏறுறானுங்கல்ல, ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அங்கே போய் ஏறுறாங்கல்ல, இதுவே ஒரு மாதிரி அமைச்சர்தனத்தின் உச்சம்தான். அங்கே ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, ஒரு கட்டமைப்பும் கிடையாது, ஒரு கூந்தலும் கிடையாது, அது கட்சியே கிடையாது. ஒரு கரகாட்ட கோஷ்டிங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணம் தான். ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு, வெல் ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இவ்வளவு பேரெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கேட்கவே மாட்டாங்க. அதிகபட்சம் ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஒரு தொகுதியிலிருந்து ஒரு 10 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் 7 பேர்த்துக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்களுக்கே தெரியும் நமக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு. இருந்தாலும் போட்டு வைப்போம். எதிர்காலத்தில் நாமளும் காம்படிஷன் லிஸ்ட்டில் இருக்கிறோங்கிறத தலைமுக்கி ஞாபகப்படுத்துவோம். இங்கே லோக்கல் ஆளுக்கும் அதை ஞாபகப்படுத்துவோம். நாங்களும் ஒன்று சாதாரண ஆள் கிடையாது, சீட்டு கேட்போம், உனக்கு காம்படிட்டர் தான் பார்த்துக்கன்னு இங்கே இருக்கிற லோக்கல் ஆள்கிட்டையும் ஒரு மாதிரி கெத்து காட்டுவோம். அப்படிங்கிறதுக்காக தான் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 2-3 பேர் தான் அதில் காம்படிஷன் லிஸ்ட்டில் இருப்பாங்க. கடைசி ஆக அது 2 பேர்னு வரும், கடைசியாக ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுப்பாங்க. வெல் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்படி தான் ஏங்கும். அதனால தான் சொல்கிறது, இது கட்சி கிடையாது, கரகாட்ட கோஷ்டின்னு பூரா பயிலும் போயிருக்கான். எவன்லாம் விஜய் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றினானோ, எவன்லாம் விஜய் படம் வரும்போது ஸ்க்ரீன் முன்னாடி முதல் ஷோ எல்லாம் போய் ஆடினானோ, லைட்டாக பெக்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டம் குமுறி எடுத்தானோ, அம்புட்டு பயலும் போயிருக்கிறான். பொதுவாக இந்த விஜய் கட்சி நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அந்த ரசிகர் மன்றம் எப்படி இயங்கும்னா, அங்கே முக்கிய நிர்வாகிகள்னே ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க. இவனுங்க தான் அந்த முதல் ஷோ, அந்த ரசிகர் மன்ற ஷோன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அந்த டிக்கெட்டை வெளியில் விற்கிறானுங்கல்ல, 100 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கெல்லாம் விற்கிறானுங்கல்ல, அந்த டிக்கெட்டை எல்லாம் அவனுங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிட்டு விற்கிற கும்பல். இந்த கும்பல் அப்படியே ஒட்டுமொத்தமாக போயிருக்குது. துணைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போயிருக்கிறான். அதனால தான் அவ்வளவு கும்பல். இதுக்கு பேர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்னத்தை சொல்கிறது? ஏண்டா வெத்து வேட்டு விஜய் இதில் எவனுக்குடா சீட்டு கொடுப்பாப்புல? என்னடா கிரைட்டீரியா, என்னடா கணக்கு? நீங்கள் வேணும்னா பாருங்க,
பாருங்க, நாளைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஒப்பாரி வைக்க போறானுங்க. புஷி ஆனந்துக்கு நானும் தான் பணம் கொடுத்தேன், என்கிட்டயும் தான் பணம் வாங்கினாப்புல, எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரோம்னு ஏமாத்தி விட்டாப்புல, எவனுக்கோ சீட்டு கொடுத்துறாப்புலன்னு ஏகப்பட்ட அணில்கள் வெளியில் வந்து ஒப்பாரி வைக்கத்தான் போறானுங்க. நமக்கு ஹெவியான என்டர்டைன்மெண்ட்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி எல்லா கட்சி மாதிரியும் இந்த விருப்ப மனு விநியோகம்ங்கிறது இங்கேயும் இந்த கட்சியிலையும் ஒரு சம்பிரதாயமான நிகழ்வு தான். ஏன்னா இங்கேயும் பசையுள்ள பார்ட்டிக்கு தான் சீட்டு. அந்த பசையுள்ள பார்ட்டி யாருங்கிறது ஆல்ரெடி புஷி முடிவு பண்ணியிருப்பாப்புல. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அனில்னாவை அதிபராக்க போகிறாங்களா, இல்லை விருப்ப ஓய்வு கொடுத்து அரசியலை விட்டு விரட்ட போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.